குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டைனோசர் அட்வென்ச்சர் வித் ஆரு மீனு அண்ட் குட்டு எபிசோட் நம்பர் 6. ஆருவும் மீனுவும் குட்டுவும் அடுத்த டைனோசர் சாகசத்துக்கு தயாரா இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு விசித்திரமான இடத்துக்கு வந்திருக்காங்க. சுத்தி பார்த்தா கருப்பு கற்களும் மண்ணும் தான் இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிற காற்றுல ஒரு சூடான வாசம் அடிக்குது. அவங்களுடைய மந்திர காம்பஸ் அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அங்கே தரையில பல பெரிய டைனோசர் முட்டைகள் இருந்துச்சு. வெவ்வேறு நிறங்களா அழகான டிசைன்கள்ல அந்த முட்டைகள் இருந்துச்சு. ஆனா அந்த முட்டைகளை யாரும் பாதுகாக்கிற மாதிரி தெரியல. அம்மா டைனோசர்கள் எல்லாமே எங்கேயோ இறை தேடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. தரை மெல்லமா அதிர ஆரம்பிச்சிச்சு. ஆருவும் மீனுவும் என்ன நடக்குதுன்னு சுத்தி பார்த்தாங்க. நம்ம குட்டு பேரட் பயந்து போய் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கூம்பு வடிவ மலைய பார்த்தது. அடடே, அந்த மலை சாதாரண மலை இல்ல, அது ஒரு எரிமலை. அந்த எரிமலையில இருந்து கருப்பு புகை வேகமா வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. சத்தம் ரொம்ப பலமா கேட்டுச்சு. ஆருவும் மீனும் பயந்துட்டாங்க. திடீர்னு பூம்னு ஒரு பெரிய சத்தம். எரிமலை வெடிச்சிருச்சு. அதுல இருந்து சிகப்பு சிகப்பா தீன் பிளம்புகளும் சூடான கற்களும் வானத்துல பறந்து கீழே உருண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க நின்றுகிட்டு இருந்த முட்டை கூட்ட நோக்கி அந்த சூடான கற்கள் வேகமா வந்துட்டு இருந்துச்சு. மீனும் பயத்துல கத்தல. ஆனா தன்னுடைய கண்ணால அந்த முட்டைகளையும் ஆபத்தையும் ஆருவுக்கு காட்டி இதை பாதுகாக்கணும்னு வேகமா செயல்படணும்னு செய்கை செஞ்சா. ஆருவுடைய மனசுல ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. இந்த குட்டி முட்டைகளுக்கு யாரும் இல்லை, நாம தான் இதை காப்பாத்தணும்னு. அந்த முட்டைகள் எல்லாம் சூடான கற்கள்ல பட்டு உடைஞ்சு போனா டைனோசர் குட்டிகள் வெளியில வர முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்க. பயத்தையும் மீறி ஆருவும் மீனும் முட்டைகள் இருந்த கூட்ட நோக்கி வேகமா ஓடினாங்க. அவங்க தன்னுடைய சின்ன கைகளால அந்த கனமான முட்டைகளை மெல்லமா உருட்டி பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு முட்டை பக்கத்துல ரொம்ப பெரிய சூடா இருந்த ஒரு கல் உருண்டு வந்து முட்டை உடைஞ்சு போயிடுமேன்னு ஆறு பயந்தான். அப்போதான் நம்ம குட்டு பேரட் ஒரு ஹீரோ மாதிரி செயல்பட்டுச்சு. அது தன்னுடைய அலக்கால ஒரு பெரிய ஈரமான இலைய பிடிச்சுக்கிட்டு பறந்து போய் அந்த கல்லை மெதுவா தள்ளி விட்டுச்சு. அடடே, அது ஒரு சூப்பர் ஐடியா. மீனும் சுத்தி பார்த்து தரையில ஒரு குழி மாதிரி இருந்த ஒரு இடத்தை கண்டுபிடிச்சா. அங்க சூடான கற்கள் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. உடனே காஞ்ச இலைகளை போட்டு ஒரு புது கூடை மாதிரி ரெடி பண்ணிட்டு ஆருவும் குட்டுவும் கொண்டு வந்த முட்டைகளை அதுல மெல்லமா வச்சாங்க. எரிமலை இன்னும் வேகமா வெடிச்சிச்சு. அதிகமா தீப்பிழம்புகளை வெளியில அனுப்பிச்சு. ஆனா ரொம்ப சீக்கிரமா எல்லா முட்டைகளையும் அவங்க பத்திரமா பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப முட்டைகள் எல்லாம் ரொம்ப பத்திரமா இருந்துச்சு. ஆருவும் மீனுவும் குட்டுவும் அந்த பெரிய எரிமலைய பார்த்தாங்க. அப்புறம் இப்ப பத்திரமா இருக்கிற முட்டைகளை பார்த்தாங்க. ஒரு ஆபத்துல பயம் வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவ நாம காமிக்கிற தைரியம் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரத்துல இறை தேட போன பெரிய டைனோசர்கள் எல்லாம் திரும்ப வந்தாங்க. அவங்க எரிமலையோட ஆபத்தை பார்த்தாங்க. அப்புறம் தன்னுடைய முட்டைகள் எல்லாம் பத்திரமா புது இடத்துல இருக்கிறத பார்த்தாங்க. அந்த அம்மா டைனோசர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு நன்றி. அவங்க மெதுவா ஆருவையும் மீனுவையும் கிட்ட வந்து அன்பா தன்னோட மூக்கால தட்டி கொடுத்துச்சு. நீங்க தான் எங்களுடைய குட்டிகளை காப்பாத்தின ஹீரோஸ்ன்னு அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. குழந்தைகளே, நாம என்ன கத்துக்கிட்டோம்னு நம்மளால தன்னை காப்பாத்திக்க முடியாத சின்ன குட்டிகளுக்கும் முட்டைகளுக்கும் மற்றவங்களுக்கும் நாம் உதவி செய்யறது தான் உண்மையான தைரியம். நாம தைரியமா இருந்தா எல்லாரையும் பாதுகாக்க முடியும். ஆரு மீனு குட்டு அவங்களுடைய அடுத்த சாகச பயணத்துக்கு தயாரா இருக்காங்க. இவங்க போகிற அடுத்த இடம் என்னவா இருக்கும்னு நாமளும் போய் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.